தண்ணி எடுத்துன்னு சொன்ன. இப்பதான் தண்ணிக்கு காசு உண்டு. எத்தனை வருஷமா? ஒரு 20 ஆண்டுகளா தான் தண்ணியை வந்து பாட்டில பிடிச்சி தண்ணி காசு கொடுத்து இன்னைக்கு வாங்குறோம். முன்னெல்லாம் அப்படியே கிடையாது. தண்ணி அடிச்சா, பம்ப் அடிச்சா, குழா திறந்தா, கிணறு எடுத்தா தண்ணி. அப்போ வீணா இருக்கிற தண்ணியை எடுத்துட்டு வந்து அதுல ஊத்த சொல்றாங்க. இவங்களும் ஊத்திட்டாங்க. இப்பயாவது என்ன இருக்கு? திராட்சை ரசத்துக்கு எசன்ஸ் இருக்கு, கெமிக்கல் இருக்கு, போட்டு கலந்து கொடுப்பாருன்னு. இவங்களும் இதெல்லாம் ஊத்த சொல்லிட்டாரு, திராட்சை ரசம் போட சொல்லுவாரோ, திராட்சை பழத்தை எங்க ஏதோ வந்திருக்கு. அவங்க நினைச்சிருப்பாங்க இவங்க ஏதோ ஆர்டர் பண்ணிருக்காங்க, இங்க வந்து பிரயாணம் பண்ணி வந்து கொண்டிருக்கு. அப்பெல்லாம் என்ன கிடையாது, போன் கிடையாது, ஒன்றும் கிடையாது. வந்துட்டு இருக்குன்னு இவங்க நினைச்சுட்டு இருக்காங்க. இவர் கையை நீட்டி பரலோகத்தில் இருக்க தேவனை பார்த்து ஆவில நிரம்பி ஜெபம் பண்றாரு. அவ்வளவுதான். ஜெபத்தின் வல்லமை இதற்கு முன்பாக ஒரு அதிசயத்தை செய்யணும்னு யாரும் பார்த்ததில்லை. ஏன்னா இயேசு இருந்த காலகட்டங்கள்ல ஒரு அற்புதத்தை எல்லாம் பார்க்கல. ஒரு 200 ஆண்டுகள் ஒரு அதிசயம் எல்லாம் நடக்காத ஒரு சூழ்நிலை. 200 ஆண்டுகளை பார்க்காது இவர் கையை நீட்டி தூக்கி